ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த vlog பார்த்திங்கன்னா பொங்கல் லீவில் நம்ம எப்போவுமே வருஷம் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இந்த கோவிலில். இது எங்கள் இஷ்ட தெய்வம் சந்தவெளி அம்மன் கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்குது. இந்த கோவிலுக்கு தான் எப்போவுமே வருஷம் போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வருவோம். நாங்கள் 3 பொங்கலுமே இந்த கோவிலில் தான் நாங்கள் வைப்போம். இந்த கோவிலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இருக்கு கற்பூரம் பேக்ல நிறைய கேட்டீங்க யார்கிட்ட கேட்குறீங்க? வண்டியில் இருக்குன்னு சரி சரிப்பா. அத்தை வந்துக்குது. எங்க இங்கதான் உட்காந்துருந்தது இந்த இது மேல. அது வருங்க. இங்க பேர் மாடுலாம் இந்த கோயில்ல இது பண்றது எல்லாம். ஐயனார் அழகா இருக்கார்ல. இங்க 3 பொங்கல் வைப்போம் மொத்தம் நாங்க. ஐயனாரப்பா இங்க பேர் மாடு கண்ணுக்குட்டிலாம் பாடுறா சர்வே. அங்க மேல ஒரு அம்மன் உட்காந்து இருக்கோம். கன்னிசாமிங்க நாகம் அது மேலே போய் கூட அங்கே பார்த்துட்டு வரும். இந்த கோவிலில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மன் வந்து மாரியம்மன் தாங்க. இங்கே வந்து அம்மை போட்டவங்க எல்லாரும் இந்த ஊரில் அம்மை போட்டுருச்சுன்னா எல்லாரையும் இந்த கோயிலில் கொண்டு வந்து தங்க வச்சுருவாங்க. அம்மை வந்து சரியானதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஆத்தாலே வந்து அந்த இதை சரி பண்ணிடுவா. இந்த கோவிலே அவங்களுக்கு தேவையான எல்லாமே சாப்பாடு அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே இந்த கோயில் நிர்வாகமே செஞ்சுடுவாங்க. இதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷல். ரொம்ப பவர்ஃபுல் சக்தி வாய்ந்தவங்க. நாங்கள் வந்து அபிஷேகம் பண்ணுறது புடவை சாத்த இதெல்லாம் வேண்டுதல் வச்சுக்கும் போது நாங்கள் வந்து சர்வேஷ் குழந்தையா இருக்கும் போது அபிஷேகம்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு காலையில் போனதும் மேல்மலையனூருக்கு தான் நாங்கள் கிளம்புனோம் பொங்கல் வைக்க. அதுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் சரி கார் அந்த பக்கமாக போகும். ஃபஸ்ட்டு சந்தவெளி அம்மன் நம்ம இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் சொல்லிட்டு உள்ளே வந்தோம். நல்லாவே காலையில் தரிசனம் வந்து அம்மனுக்கு மஞ்சள் காப்பு செஞ்சுருந்தாங்க. அம்மன் சூப்பராக இருந்தாங்க. சாமிலாம் கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக இப்போது மேல்மலையனூர் கிளம்பிட்டோம். அவங்க தான் எங்களுடைய குலதெய்வம். ஸோ அங்கே போயிட்டு பொங்கல் வைக்க போகிறோம். அதுக்கு தான் ஒரு காரில் வந்து நான், ஹஸ்பண்ட், பசங்க, மாமனார், மாமியார், என் தம்பி, அப்புறம் என் ஹஸ்பண்டோட பாட்டி எல்லாரும் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். அந்த இடம் பார்த்திங்கனாலே தெரியும். நல்லா பச்சை பசேல்னு. காலையில் வந்து 6 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். அப்போ தான் டிராஃபிக் கொஞ்சம் காலியாக இருக்கும். நம்ம சீக்கிரமாக கோயிலை ரீச் பண்ணலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எப்போவுமே எங்கள் வீட்டு குலதெய்வம் அப்படின்னு நாங்கள் போகிறோன்னா, நாங்கள் பொங்கல் வைக்கிறோன்னா வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து மொட்டை அடிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் மாமனார், என் பையன், ஹஸ்பண்ட் எல்லாரும் மொட்டை போட்டாங்க. அவங்க மொட்டை போட்டு வரத்துக்குள்ளே நம்ம வந்து பொங்கல் சொம்பு வாங்கி தான் பொங்கல் வைப்போம். மேல்மலையனூர் போயிட்டாலே அந்த பொங்கல் வைக்க பானை வாங்கிடுவோம். ஸோ அந்த ஒரு பொங்கல் சொம்பு 100 ரூபா கொடுத்து சின்னதாக வாங்கிட்டு கோயில் உள்ள என்ட்ரு ஆகிடுச்சு. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய வேனு பஸ்ஸு எல்லாம் நின்றுட்டு இருந்தது. நாங்கள் வந்து சாட்டர்டே தானே கூட்டமாக இருக்காதுன்னு நினச்சி போனோம். நாங்கள் போகும்போது கொஞ்சம் காலியாக இருந்தது. அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிற உள்ள இடத்துல வந்து எங்களுக்கு இடமே கிடைக்கல. அவ்வளோ ஒரு கூட்டமாக இருந்தது. நாங்கள் வெளியவே ஒரு மரத்துக்கடியிலேயே போய் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கல்லெல்லாம் வச்சு பொங்கல் வைக்கலான்னு. நாங்கள் வச்சதை பார்த்து ஒரு நிறைய பேர் எங்களை சுற்றி வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுபோல் எல்லாம் நல்லா ஜாலியாக பேசிட்டு அங்கே பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு இவங்க மொட்டை அடிச்சிட்டு வரட்டோன்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இடத்துல வந்து நான் கல்லெல்லாம் வச்சு அடுப்பு பற்ற வச்சு செம்ம காற்று இருந்தாலும் ஆத்தால நினச்சி வேண்டிக்கிட்டு கற்பூரம்லாம் வச்சு அங்கேயே அந்த சுருளிலாம் வாங்கணும் 40 ரூபா கொடுத்து. அந்த பொங்கல் மண்டபத்துக்கு எதிர்க்கையே வாசல்லையே உட்காந்து பொங்கல் வச்சுக்கலாம். இங்கேயே நம்ம படைச்சிக்கலாம். எதிர்நோக்கி ஆத்தா இருக்கா சொல்லிவிட்டு அப்படியே எதிர்நோக்கி படைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்து பொங்கல் வச்சுட்டோம். நான் வச்சதை விட பாப்பா தான் அதிகமாக வச்சா. அவள் தான் அந்த குச்சி வைக்கணுன்றா, கிளறி விடணும், அவளுக்கு ஒரு ஆசை. அப்புறம் அவள் பக்கத்துலேயே உட்காந்து அவள் செஞ்சுட்டு இருந்தா. நம்ம பக்கத்தில் நிறைய பேர் அன்னைக்கு வந்திருந்தாங்க. திருவண்ணாமலை, விழுப்புரம்னு இந்த பசங்கள்லாம் எங்ககிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அவங்களாம் வந்து சேவல்லாம் கொண்டு வந்து அங்கே அறுத்து விடுவாங்களா, அந்த மாதிரி பழக்கம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து வச்சதுமே பார்த்திங்கன்னா நல்லா கபகபன்னு சீக்கிரமாக பொங்கல் வச்சு நான் முடிச்சிட்டேன். எதிர்க்கதான் இந்த பொங்கல் மண்டபம். அது உள்ளே போனால் புகை மூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியவே உட்காந்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி மொட்டை அடிக்கிறதுக்காக இவங்கள 3 பேரும் போனாங்க. பார்த்திங்கன்னா அங்கே சுடு தண்ணி வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் 50 ரூபா கொடுத்து சுடு தண்ணி வாங்கி குழந்தைக்கெலாம் ஊற்றிட்டு கூப்பிட்டு வந்து
உட்காந்துட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் நம்ம இந்த பொங்கல்லாம் ரெடி பண்ணி இறக்கி வச்சுட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் இங்கேயே அம்மனை எதிர்நோக்கி வச்சு நம்ம இங்கேயே படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மண்ணில் இறங்கிட்டோம்னாலே ஆத்தால நினச்சி எங்கே வேணால் நம்ம படைச்சிக்கலாம் சொல்லிட்டு அங்கேயே வச்சு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல்லாம் ரெடி பண்ணிட்டோம். சீக்கிரமாக இது வந்து குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. பக்கத்தில் இருக்கவங்க வந்து நம்மக்கிட்டேருந்து அந்த எரியிற கட்டையை வாங்கி வாங்கி வச்சு பற்ற வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் பொங்கலெல்லாம் ஒரு வழியாக செஞ்சு முடிச்சுட்டு இன்னும் வந்து சர்வேஷும் வரல, அவங்க அப்பா யாருமே வரல. நான் மட்டும்தான் பொங்கலே வச்சேன் அன்னைக்கு. சர்வேஷை வந்து மொட்டை அடித்து குளிக்க வைக்கிறதுக்காக அவங்க அத்தை போயிட்டாங்க. அவன் மொட்டை போட்டு குளிச்சுட்டு வரட்டோன்ட்டு 3 பேருமே மொட்டைலாம் போட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நாங்கள் உட்காந்து இந்த இடத்துல வச்சு படைச்சி சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100 ருபீஸில் க்யூவில் தான் வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சரின்னு எல்லாருக்கும் 100 ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் நான் பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டேன். அங்கே மேலேருந்து என் பாப்பா வீடியோ எடுத்துருந்தா, நீ இங்கே தாம்மா உட்காந்து வச்சிட்ருக்க அப்படின்னு சொன்னான். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறமா இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி அங்கே 100 ரூபாய் க்யூவில் எவ்வளோ கூட்டம் இருக்குது, சிறப்பு தரிசனம்லாம் என்னன்னு பார்க்க போனாங்க. பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாங்க, போகவே முடியாது சொல்லிட்டாங்க. சரி 100 ரூபாய் கொடுத்து எல்லோரும் டிக்கெட்லாம் வாங்கிட்டு அங்கே உட்காந்துட்டுன்ட்டு அப்புறமா உள்ள க்யூவில் போனோம். போயிட்டு நல்லபடியாக சாமியை தரிசனம் பண்ணிட்டோம். இந்த பாருங்கள் இப்போ தான் வராங்க. நான் பொங்கல் வச்சு எப்பயோ இறக்கிட்டேன், இப்போ தான் வந்தாங்க. இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் எவ்வளோ கூட்டம் வந்துட்டாங்கன்னு பாருங்கள். அப்புறம் அந்த படிக்கட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்துன்ட்டு அப்படியே சுற்றி இதுக்கப்புறம் வந்து அடுத்த வருஷம் தான் நம்ம வருவோம். ஒரு வருஷமாக வரும்போதும் நம்ம கோயிலுக்குன்னா எப்போவுமே சிகப்பு மஞ்சள் அந்த மாதிரி கட்டிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அங்காளம்மன் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் எனக்கு இந்த புடவை தான் செட் ஆகுது. அந்த புடவை தான் நான் கட்டிட்டும் போவேன். என்ன வேணுமா? அங்காளம்மனை பார்த்துட்டு வெளியே வந்ததுமே 1:30 மணி இருக்கும். ஒரு இடத்த பார்த்து உட்காந்துட்டோம். பசிக்குதுன்னு காலையிலே வீட்டிலேருந்து புளியோதரை, தயிர் சாதம், சுண்டல், பொட்டேட்டோ சிப்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம். தண்ணி கேன் கொண்டு போயிட்டோம். இங்கே ஒரு நல்ல இடம், சூப்பராக வயல்வெளியாக இருந்தது. அதனால் இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பலாம். அடுத்து வந்து நாங்கள் போனது 108 திவ்ய தேசத்தில் இந்த கோவில் ஒன்று. அதான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உலகளந்த பெருமாள் கோவிலுக்கு தான். நான் லாஸ்ட் டைம் போனப்போ உள்ளே வந்து அங்கே வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருந்தது. இந்த டைம் போய் நான் நல்லா தரிசனம் பண்ணிட்டேன். அதாவது மூலவரை பார்த்துட்டேன். சூப்பராக இருந்தார். நம்ம அங்கே போயிட்டு அப்புறம் ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த கால் பார்த்தல மகாபலி ஓகே. இந்த கோயிலுக்குள்ள உட்காரு இல்லை எடுக்கலாம். ஓகே. லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் போனப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருந்தப்போ இதே இடத்துல நான், எங்கள் அண்ணி, எங்கள் அண்ணா, எங்கள் ஃபேமிலி, எங்கள் மாமியார்னு எல்லாம் உட்காந்து இதே இடத்துல ஃபோட்டோ எடுத்தோம். இந்த டைம் வந்து அத்தையும் பாட்டியும் கோயிலை பொறுமையாக சுற்றி வந்திருந்தாங்க. நாங்கள் உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் இதே இடத்துல எடுத்திருந்தோம். நான் லாஸ்ட் இயர் எடுத்த ஃபோட்டோ இங்கே போடுறேன் பாருங்கள். இதே பிளேஸில் உட்காந்து நாங்கள் எடுத்தோம். அப்போ நான் வந்து மூலவரை உள்ளே போய் பார்க்க முடியல. நாங்கள் இங்கே உட்காந்து சாமி கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே இதே தெரு வழியாக ஸ்ட்ரைட்டாக நடந்து போட்டிங்கன்னா காமாட்சி அம்மன் கோவிலை நீங்கள் மீட் பண்ணலாம். இது நாங்கள் லாஸ்ட் இயர் காஞ்சிபுரம் போனப்போ சுற்றி கச்சபேஸ்வரர் கோயில் போனது. அது நான் அப்படியே என்ன பண்ணேன், ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கோன்னு தேடி நடந்தே போனோம்னா நம்ம காமாட்சியம்மன் கோயில் வாசல் வந்துச்சு. பின்வாசல் கோபுரம் இது. இங்கே போனால் செம்ம கூட்டமாக இருக்கும். நம்ம உள்ளே போக முடியாது. 100 ருபீஸ் கொடுத்தாலுமே நம்ம போய் பார்க்க முடியாது, அவ்வளோ கூட்டம். சரி அங்கேயே ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வைகுண்ட பெருமாள் காஞ்சிபுரத்தில். இந்த ஃபோட்டோலாம் நான் வந்து கூகுள்லேருந்து எடுத்தேன். நான் போன ஃபோட்டோ வீடியோஸ் காட்டுறேன் பாருங்களேன். அந்த வந்து கோபுரமே தெரியல, ரொம்ப காலம் ஆயிடுச்சு. இது மிகவும் பழமை வாய்ந்த ரொம்ப தொல்பொருள் ஆராய்ச்சிகள் வந்து இந்த கோயிலை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே இருக்க மூலவரை நாங்கள் பார்க்க முடியல. ஏன்னா வந்து கோயிலில் வந்து அந்த வேலைப்பாடுகள் நடந்துட்டுருக்கு. அப்படியே வெளியே இருந்து உள்ளே போகும்போதே என்ட்ரன்ஸ் சூப்பராக இருக்கும். அந்த மேல் கோபுரம் பார்த்திங்கன்னா ஒரு இது மட்டும்தான் தெரியுது. அந்த கோபுரமே வந்து
செதிலம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ள சிற்பக்கலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான சிற்பக்கலைகள் தான். ரொம்ப கோவில் சூப்பராகவும் சுத்தமாகவும் இருக்குது. மூலவரை பார்க்கல, உற்சவரை மட்டும் பார்த்து சாமி கும்பிட்டோம். ஏன்னா உள்ள வேலை நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது தொல்பொருள் ஆராய்ச்சி வந்து இது மிகவும் பழமையான கோவில். அங்கே கல்வெட்டுகள் பதிச்சிருக்கோம் இல்லையா, அதில் பார்த்தோம். அது மூலயமா வந்து இப்போ வந்து இதுக்கு அந்த கும்பாபிஷேகம் மாதிரிலாம் பண்ணுவாங்கள்ல ரொம்ப காலம். ஆனால் அது போல் சின்ன சின்ன வேலைப்பாடுகள்லாம் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் வந்து 108 திவ்ய தேசம்ல ஒன்று. நான் பார்த்த 3 கோவிலுமே 108 திவ்ய தேசத்தில் ஒரு கோவில். காஞ்சிபுரத்தில் மட்டும் 28 கோவில் இருக்குது இந்த பெருமாள்து. இந்த வைகுண்ட பெருமாளை தான் நாங்கள் அன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப பழமையான கோவில்கள். பார்த்துட்டு அப்படியே காரில் ஏறி அடுத்த ஒரு கோவிலுக்கு போனோம். அவர் யார் பார்த்திங்கன்னா பச்சை வண்ண பவள வண்ண பெருமாள். அவர் இப்போ நாங்கள் போகிற கோவிலும் சந்து உள்ளே இருக்கும். பச்சை வண்ண பவள வண்ண பெருமாள், பவளப்பெருமாள் தான் இவரை சொல்கிறாங்க. இதோடைய குளம் பாருங்களேன் எவ்வளோ குப்பையாக இருக்குது, பராமரிப்பின்றி. இதெல்லாம் மிக மிக பழமையான கோவில்கள். இந்த கோவிலில் வந்து அவர் உட்காந்துட்ருப்பார். அவருடைய மார்பில் வந்து லக்ஷ்மி தாயாரை சுமந்துட்டுருப்பார். இந்த கோவிலில் பெருமாள் உட்காந்துட்ருப்பார். இந்த கோவில்லாம் பார்த்திங்கன்னா உள்ள தெருக்கள் உள்ளே இருக்கும். என்ட்ரன்ஸ் வந்து அப்போ இப்படி இருந்திருக்கு. இப்போ என்ட்ரன்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி பெரிய கோபுரமாக பழைய கோபுரமாக இருக்கும். ஸோ இந்த கோவில் உள்ள எந்த கோவில்லுமே நமக்கு வீடியோ அலௌட் இல்லை. இருந்தாலும் நான் உங்களுக்காக கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். போகாதவங்க காஞ்சிபுரம் போனீங்கன்னா இந்த மாதிரி கோவிலெல்லாம் விசிட் பண்ணுங்கள். இது எல்லாமே பாடல் பெற்ற ஸ்தலம் சொல்லுவாங்க. ஆழ்வார்கள் பாடல் பெற்று அவங்களுக்கு வந்து தரிசனம் கொடுத்த ஸ்தலம் இதெல்லாம். ஸோ 108 திவ்ய தேசங்களில் 28 திவ்ய தேசம் இங்கே இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்குது. இந்த சிற்பக்கலையெல்லாம் பார்த்தாலே தெரியும். இது வந்து தாயாரோட சன்னதி அந்த பக்கம் இருக்குது. இங்கெல்லாம் பூட்டி இருக்குது. இதெல்லாம் வந்து சும்மா விளக்கேற்றி யாரோ வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஹோமம்லாம் வளர்ப்பாங்க போல். அதாவது விசேஷ நாட்களில் ரொம்ப திருவிழாலாம் நடக்கும்ல, அந்த மாதிரி டைம் தான் இந்த கோவில்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் ரொம்ப பழைய கட்டிடம் இதெல்லாம். ஆனால் கோவில் உள்ளே பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்கும். நமக்கு இந்த பழைய கோவில்லாம் போனால் அந்த கண்ணாமூச்சி விளையாடுறது, பிடிக்கிற விளையாட்டு விளையாடுறதெல்லாம் என் பசங்க பண்ணிட்டு இருந்தாங்க. காஞ்சிபுரத்தில் வந்து சிவன் கோவில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக பெருமாள் கோவிலும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் பார்க்காத கோவில், முக்கியமான கோவில்னால் வரதராஜ பெருமாளை தான் இன்னும் நான் பார்க்கல. அது எப்போவுமே கூட்டமாக இருக்குமா, அவரை தான் நான் தரிசனம் பண்ணல. சனிக்கிழமை 3 பெருமாளை பார்த்துட்டேன். அன்னைக்கு எல்லா கோவில் தரிசனமும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்படி தான் மூலவர் இருப்பார். உள்ள பெருமாள் உட்காந்துட்ருப்பார், லக்ஷ்மி தாயார் இருப்பாங்க. இவங்க வந்து பச்சை வண்ண தாயார் அப்படின்னு போட்டு இருந்தாங்க. இது வந்து தாயார் சன்னதி. இங்கே மஞ்சள் வந்து இருந்தது. காலையிலே சந்தவெளி அம்மனை பார்த்துட்டு மேல்மலையனூர் ஆத்தாளை பார்த்துட்டு வர வழியில் 3 பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு இந்த விலாகை இதோட கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எல்லா தரிசனமும் உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக சேரும். எல்லா பிரார்த்தனையும் எல்லாருக்காகவும் தான் நான் எப்போவுமே ப்ரே பண்ணிக்குவேன். ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும், நல்ல நாளில் இந்த புது வருஷத்தில் அப்படின்னு ப்ரே பண்ணிக்குவேன். ஸோ இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன். இந்த லீவில் நாங்கள் சுற்றி பார்த்தது மோஸ்ட்லி கோவில் டெம்பிள்ஸ் தான். அது இல்லாமல் வருஷம் குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வைப்போம். நீங்களும் லீவ்லலாம் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும்.